வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். விஜயா காலில் அடிபட்டிருக்கிறதுனால இப்போது விஜயாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரவி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அம்மாவை பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கார் பத்திரம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்போ அங்கே வராரு. சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் தூங்க வேண்டியதானே பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டல் போயிருக்கிற விஜயா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அவருமே வந்துடுறாரு. என்னப்பா விஜயா நல்லா இருக்கிறாளா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அங்கே பார்த்தா விஜயா காலில் கட்டு போட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. பார்த்த உடனே முத்து ரொம்ப நக்கலாக பாட்டு பாடிட்டுருக்கிறாரு. எல்லாம் இவளால் தான், இவ தான் அங்கே தண்ணியை கொட்டி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை இப்போ மீனாட்ட கேட்குறாரு, நைட் நேரத்தில் நீ ஏமா வீடை கழுவுன அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா. உண்மையை சொல்ல வேண்டியதானே மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனாவோட அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு போனதுனால வீடை கழுவ சொல்லியிருக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கேமா இப்படிலாம் பேசியிருக்கிறீங்க, அண்ணி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. நான் ஏதோ பொதுவாக சொன்னேன், அதை 1-2 இவ போட்டு கொடுத்துருக்குறா முத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. 1-2 சொன்னது உண்மைதானே அப்படின்னு கேட்குறாரு முத்து. முத்துவோட பாட்டி சொல்கிறாங்க, நான் கூட உன் காலில் அடிபட்டிருக்குன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன், ஆனால் நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு திருப்பி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இப்போது முத்துவோட அப்பாட்ட சொல்கிறாங்க, மணி 10க்கு மேலே ஆயிடுச்சுப்பா, நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே விஜயாவுமே சந்தோஷப்படுறாங்க. விஜயா மனோஜ்ட சொல்கிறாங்க, எப்படியோ அதுக்கு 2க்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காமல் இருந்ததே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வேணும்னே விழுந்தியாமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. வேணும்லாம் பண்ணலை, ஆனால் நடந்ததெல்லாம் நமக்கு சாதகமாக தானே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எந்த சடங்குனாலும் உனக்கு தாண்டா முதல்ல நடக்கணும், உனக்கும் ரோகிணிக்கும் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் விஜயா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போ அவங்க வராங்க. அத்தை நான் வெந்நீர் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே இன்னொரு காலில் ஊற்றி விடு, அப்படியே மொத்தமாக நடக்க முடியாமல் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க விஜயா. முத்து சொல்கிறாரு, மீனா காலையில் எழுந்து அம்மாவுக்கு கால் சரியாகணும் அப்படின்னு கோவிலில் போய் வேண்டிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவோட நல்ல மனசை இப்போவாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. மனோஜ் இப்போ அங்கே வராரு. கையில் வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வராரு. இது எதுக்குடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜயா. முத்து சொல்கிறாரு, அந்த கம்பை வச்சே 4 அடி காலில் போட்டால் கால் வலிலாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்கிறாரு. இது வாக்கிங் ஸ்டிக்மா, இதை பிடிச்சி நீங்கள் எழுந்து நடங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு விஜயாட்ட. என்னை பார்த்தா என்ன கூன் விழுந்து கிளவி மாதிரியா தெரியுது அப்படின்னு கோபப்படுறாங்க விஜயா. இதுக்கிடையில் அந்த பிஏ தினேஷ் ரோகிணியோட ஊருக்கே போகிறாரு. சென்சஸ் எடுக்க வந்ததா பொய் சொல்லி ரோகிணி பற்றின எல்லா உண்மையையும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.